வணக்கம் மக்களை, நான் உங்கள் வீரான் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் பிரெயின் ராட். என்னடா யாரையுமே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த கக்காஷி பிளேயருங்க இருக்கிறாங்களே இவங்களோட ப்ரைவேட் சர்வர். ஓகேவா, நான் அன்றைக்கி தான் நம்ம ஜாயின் பண்ணேன். சரி, ஓகே. உள்ளே போயிட்டு என்னென்னலாம் வச்சுருக்காரு பார்ப்போமா. சீக்ரெட் 600K பெர் செகண்டு, ட்ரிப்பு ட்ராலரோ அப்புறம் என்ன ப்ரோ லாக்கை போட்டேன். ப்ரோ போடு ப்ரோ, நான் வெளியே போகணும் ப்ரோ, வெளியே போகணும் ப்ரோ, வெளியே போகணும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன லாக்கை போட்டார். ஐயோ ப்ரோ, வெளியே போட வரையுங்க ஃப்ரெண்ட். நம்ம ரீஸ் பண்ண குத்தலாம். வெளியே போகணுங்கிற லாக்கா போட்டேன் ப்ரோ. வெளியே போகணுங்கிற லாக்கா போட்டேன். கேட்குறேன் கக்காஷி பிளேயர் ப்ரோ, விஐபியா ப்ரோ நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்டா ஃபியூஸில் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது இப்போ ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எடுத்துடலாமா? என்ன தெரியாது அல்லது எட்டி கிளாஸ். ஓ, சாண்டா கிளாஸ் மாதிரி எட்டி கிளாஸு, சூப்பரு. இதோட நம்மக்கிட்ட பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் ஃப்ரீகோ எல்ஃபோனு ஒரு பிரெயின் ராட் இருக்குது. ஜிங்கிள் சகுரு எட்டி கிளாஸ், சூப்பரில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீபத்துக்கு ஃப்ரிகோ கெமிலியோன்னு ஒரு பிரெயின் ராட் கச்சிச்சு. இதுதான் ஃப்ரீகோ கெமிலியோ. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு குரங்கு மாதிரி ஒரு பிரெயின் ராட் தேவை. அப்போ தான் நம்மளால் ரீபத் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரீபாத் பண்ண முடியும். யூ கேன் ஒன்லி வீப் சிஸ்டம் மெசேஜ் சேனல் சேவ். நான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு சூப்பரில். ஓகே இருங்க, என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட், நான் ஒரு ட்ரிக்கு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியான ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாரம் இருங்க, இந்த இப்படி இருக்கா, என்ன பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே ஏறிட்டு, இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி மேலே ஏறிட்டு சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சைடில் கண்ணாடி வழியாக ஸ்டீல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னால் அப்படி பண்ண முடியல. சரி பரவாயில்ல விடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு. ஓகே, எனக்கு அந்த பிரெயின் ராட் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அந்த வாரம் லிமிட்டட் குவாலிட்டியா இருங்க. அந்த பிரெயின் ராட் எப்போ வரும்னு தெரில. ஓ, ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டா, சூப்பரு. ஓகே, இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பின் இப்போ இருக்கும். ஈவெண்ட்டில் ஃப்ரீ ஸ்பின் பண்ணிடலாமா? 400K. ஷோ, ரேடியோ ஆக்டிவ் ஸ்லாப்லாம் கெச்சா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, நான் இந்த மெசேஜை அன்லாக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் மெசேஜை அன்லாக் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஏதோ சாமிஸ் பேஸ்னு ஒன்று வந்துருக்குது. பார்த்தா சாமிங்கிறது இந்த இதோட அட்மின் தான். என்ன 2 இருக்காரு? ஐயோ, சாமி இருந்தானா என்ன? சாமி இப்படி இருக்காரு மூஞ்சி. என்ன ஃபேன்ஸ், சாமி மூஞ்சி இப்படி இருக்குது. ஓகே ஃபேன்ஸ், எனக்கு அந்த பிரெயின் ராட் இன்னும் வரவே இல்லை. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கடுத்து இந்த கமெண்ட்டில் நான் எப்படி மெசேஜ் இதை வர வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரில எப்படின்னு. சரி ஓகே. யார் இப்போ ஸ்டீல் பண்ணுறது? வேணாம் ஓய் ப்ரோ வேணாம். ஐயோ அடா பாவி, ஏடா இப்படி பண்ணுறீங்க? ஸ்டீலாக போட்ட எடுக்கலாம். நல்ல வேலை ஃப்ரிகோ கெமிலியோவை ஸ்டீல் பண்ணல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிகோ கெமிலியோவை நல்ல வேலை ஸ்டீல் பண்ணலை. ஓகே, ஆனால் எட்டி கிளாஸ் எதுக்கு ஸ்டீல் பண்ணான்னு தெரிலையே, மறந்து போயிட்டு. எதுக்கு எட்டி கிளாஸ் ஸ்டீல் பண்ணிடுவாங்க தெரியலையே. ஓகே, 53 நிமிஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு வின்டர் அவர்னு. ஓகே, ஆனால் எனக்கு இன்னுமே அந்த பிரெயின் ராட் கிடைக்கவே இல்லையா? ஓகே, ஹே இந்த மாதிரி ஸ்டீல் பண்ண முடியும்னு சொன்னாங்க, நான் பார்த்தேன். பட் என்னால் முடியல, என்ன தெரில. இருங்க இன்னொரு இந்த மாதிரி வச்சு பண்ணணுமோ? இங்கே வாரேன். இல்லையடா, என்னால் ஸ்டீல் பண்ண முடியலடா. இல்லையே, என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீலு. வாரேன்
ஸோ ஸ்டீலே பண்ண முடியல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஏய் இங்கே வந்து சாமி பேஸ் காணும். என்னாச்சு? என்ன சாமி பேஸை காணும்? கக்காஷி பிளேயர் தான் சொல்லுங்க. என்னோட 8 கிளாஸ் அவள் திருட்டு போயிட்டா சொல்லுங்க. எனக்கு 8 கிளாஸ் வேணும். வேடும் 8 கிளாஸ் எனக்கு வேணும். பேச்சு ரீபத்தை பண்ணிடலான்னு பார்த்தா ரீபத்துக்கு வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் இப்போ? இருங்க, அந்த பிரெயின் ராட் எப்படி எடுக்கிறதுன்னு வேறு தெரியலையே. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரெயின் ராட் எப்பயாச்சும் வருதான்னு பார்த்துட்டு அடுத்து நான் பார்க்குறேன் அவங்கள. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கக்காஷி பிளேயர் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து லாஸ்ட் லீட்டாஸ் இப்போ தானே ப்ரோட நல்ல ஒரு சொன்னேன். அதுக்குள்ளே எதுக்கு ப்ரோ ஓகே. இதை வந்து நம்மளுக்கு வந்து எடுக்க சொன்னார். நல்ல வேலை நம்மளுக்கு ஒரு நல்ல பிரெயின் ராட் கெச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது பெர் செகண்டுக்கு 875K போடு. சீக்ரெட்டு ட்ரிப்பு ட்ரல்லர்னு ஒரு பிரெயின் ராட்டு. பட்டு என்கிட்ட இப்போ அந்த பிரெயின் ராட் இல்லையா? ஸோ இப்போ நான் நல்லா ரீபத் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அந்த பிரெயின் ராட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என்னன்னா வந்து இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரானு தெரில. ஆனால் வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் எடுக்க சொன்னாரா? அது மட்டும் இல்லாமல் சரி நான் வந்து இருக்கிறது ப்ரைவேட் பிடிக்கல போலன்னு வெளியே வந்துட்டா இவர் நட மறுபடியும் ஜாயினிங் கூப்பிட்றாரு. சரி ஓகே பரவாயில்ல நல்ல மனுஷன் தான் அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே என்ன பண்ணுறாரு ப்ரோ? ஓகே என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து என்னடா ரொம்ப இது பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து எதுக்காக இந்த ஸ்டீல் பிரெயின் ராட் கான்டென்ட் எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து எஸ்ஆர் கேமிங்காக இருப்பாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம். ஓகேவா? அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கண்டென்ட் எனக்கு இந்த ரீபத் பண்ணுறதுக்காகவோ அதுக்காகவோலாம் இது எடுக்கலை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே இந்த வராரு பார்த்தீங்களா? இப்போ நிறைய ரோபக்ஸ் வச்சுட்டு ஒரு போலே ஃப்ரெண்ட்ஸ் இவர். ஓகே வந்துட்டு உள்ள எவ்வளோ பிரெயின் ராட்லாம் இருக்கார் பார்ப்போமா? ஒய் ப்ரோ உன்ட்ட என்னென்ன பிரெயின் ராட் கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். ஓகே கோல்டு சாச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தோமா நம்ம ஆனால் சிவப்பு கலர் எத்தோம் அது முடிஞ்சிச்சு. இது வந்து ப்ளீஸ் மை ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு பிரெயின் ராட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 மியூட்டேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காக்ரோச்சாவா 2 மியூட்டேஷன் இருக்குது. சூப்பரு. இது வந்து பூடு லா வேசா கொசு செய்யும். என்னடா பிரெயின் ராட் பேரில் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நான் எடுத்துக்கலாம் ப்ரோ. அது 500 எடுக்கலான்னு சொல்கிறாரு. எடுத்து பார்ப்போம். ஓகேவா எடுத்துக்கலாமா? நிஜமாவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாரோ 2 பெட்டாக கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. சூப்பரு. ஓகே வா ப்ரோ என்னோட பேஸை பாரு ப்ரோ. நல்லா இருக்கா என்னோட பேஸு? என்ன கண்டுக்காம போகிறாரு ப்ரோ. பேஸை கூட நல்லா தான் ப்ரோ. ஐயோ அது நல்லா வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம பிரெயின் ராட் எல்லாருக்கும் ப்ரோ கொக்கோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ இது எனக்கு ரீபத்துக்கு தேவை ப்ரோ. அத்தை ரீபத்துக்கு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ தேவையான பிரெயின் ராட் நீ வாங்கிக்கோ. எனக்கு வேணாம் வாங்கிக்கோ. எனக்கு வேணாம் வாங்க ப்ரோ. பிரெயின் ராட் கார்டு ப்ரோ. இது வாங்க. இன்னும் வாங்க மாட்டேங்கிறாரு ப்ரோ. வாங்க ப்ரோ. இதை ப்ரோ பிரெயின் ராட் கார்டு ப்ரோ வாங்க. இன்னும் வாங்க மாட்டேங்கிறாரு. சரி நம்ம வாங்கிட்டா அது வாங்க ப்ரோ. அது வாங்க ப்ரோ. அது வாங்க. இன்னும் வாங்க மாட்டேங்கிறாரு. வாங்க ப்ரோ. அதை வாங்கி அதை வாங்கிட்டு அதை வாங்கு. ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதுதான் வந்து இனிமேல் நம்ம பேசு போட்டு டக்குன்னு காசு ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வந்து அவர் தேங்க்யூ. என்னடா எம்டி பேஸுக்குள்ளே போகுது. அவர் எங்கே காணும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாரா? ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்வைட் கொடுக்குறேன். அங்கே இருக்கார் அவர். இன்வைட்டுன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். ஓகே இதுதான் இன்வைட்டட். ஓகே டக்குன்னு வா ப்ரோ. என்ன ப்ரோ என்ன சொல்லிட்டு நீ மட்டும் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிரெயின் ராட் இருக்குது வாங்க மிட்டி. ஓகே இதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்கா? சூப்பரு. ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆனால் இது வந்து ரெடியா? ஓகே ஜூபா ஜாபி ஜூ ஒரு நல்ல பிரெயின் ராட் தரணும். ஒரு நல்ல பிரெயின் ராட் என்ன பிரெயின் ராட் கிடச்சிருக்குன்னு தெரிலையே. ஓலி மோலி
லாஸ்ட் 25 10 மில்லியன் பெர் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாட் 10 மில்லியன் பெர் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்ல எனக்கு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சுற்றி சுற்றி ஓட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓடுற சுற்றி ஓட போகிறேன். ஏஸ் எஸ் எஸ் 25 கச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு மட்டும் நான் பப்ளிக் சர்வருக்குள்ளே போட அவ்வளவுதான். இதுக்காகவே ஸ்கெட்சு போடுவேன் எனக்கு. ஓலி ஓலி சூப்பர் டூப்பர். பார்த்தீங்களா, என்னதான் ஒரு கெட்டது நடந்தாலும் வரனாலும் அது நடக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதான் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பிரெட் ராட்டை காட்டையை போட்டாலும் 2 பெட் தந்தாங்க. அதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஒரு லாஸ்ட் 25 கட்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெர் செகண்டுக்கு 10 மில்லியன் பெர் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த கண்டென்ட் சூப்பராக இருக்குல்ல? என்ன கக்காசி பிளேயர் ஆளை காணோம், எங்கே போயிட்டாருன்னு தெரில. அப்புறம் நான் மட்டும் இந்த சர்வர் என்ன ப்ரோ பண்ணேன்? போர் அடிக்குது எனக்கு. என்னோட பிரெயின் ராட்டு வரமாட்டுக்கு ரீபத் பண்ணுறதுக்கு தேவையான பிரெயின் ராட்டு வரமாட்டுக்கு. எனக்கு சிம்பான்சி பண்ணணும், இதான் துளி வருது. என்ன பண்ணுறது? இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பாரும் வந்துகிட்டே இருக்கான். நானும் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன், ஆனால் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் இன்னுமே அப்படி பண்ண முடியாது. போய் வச்சிடல ஃப்ரீயாக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது நம்மளுது கிடையாது. ஸோ அவனால ஃப்ரீயாக விளாடலாம். பட் லெவலுக்கு வந்து அவ்வளோ நல்லா வச்சு படி இந்த மாதிரி பிரேட்டர்லாம் கொடுக்குறாருல. ஸோ அதனால் அதுக்கு தான் தைக்க சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு நான் இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பட் வர மாட்டேங்கிறாரு. இருக்கா எப்படி இன்வைட் பண்ணுறது? என்ன பிரேட்டர்ட்டா இதுதாடா. இதுக்கு பயந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வேறு ஏதோ பெரிய பிரேட்டர் விட்டோட இருக்கு. இன்வைட்டடு தான் வருது, பட் அவரை காடு ஆளை காடு சர்வருக்குள்ள எங்கே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெளி உலகம் சூப்பராக இருக்குல்ல? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ஓ ஈவெண்ட்டு புஜிச்சா? ஓகே ஓகே இப்படியா புச்சிக்கலாவா? இன்னும் நைட் ஆகிட்டு ஈவெண்ட்டை புஜோட்டே. ஐயோ, அந்த பிரெயின் ராட்டை வச்சு ரீபத்து பட்டி கட்டட் எடுக்கலான்னு பார்த்தா பிரெயின் ராட்டை காடும் ஃப்ரெண்ட்ஸ். வர மாட்டேங்குது. இங்கே போயிடுச்சு தான் தெரில, வர மாட்டேங்குது. என்ன பிரெயின் ராட் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து இந்த உங்களுக்கு வந்து தெரியுமா, கிராபடேப்ரா கூட ஒரு பிரெயின் ராட் வந்து ரீபத்து பண்ணுறதுக்கு தேவை தெரியுமா? அது வந்து அது ஒரு சிம்பன்சி இருக்கும். அதுக்கடுத்து அதோட ஒரு வயிறு அந்த மாதிரி ஒரு பிரெயின் ராட்டுக்கு இந்த பேர் பார்க்கட்டா, ஓர்கினி ஆனாசுனின்னு ஒரு பிரெயின் ராட்டு. நம்மளுக்கு ஒரு ஸ்லாட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் நான் பார்க்குறேன், பட் வர மாட்டேங்குது என்னன்னு தெரிலையே. ஒல்லி மொல்லி கொல்லி கல்லி இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே இது 4 பில்லியன் சேர்த்துருச்சு. டை இனிமேல் 4 பில்லியன்லாம் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பச்சை கலர் பையன் இருக்கால, அவன் கூட இல்லை, இந்த இவன் இருக்கால, இந்த பெர் செகண்டுக்கு 570 இவனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. எப்படி 4 பில்லியனு அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோடா, 4 பில்லியன் டிப்ஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்கிறியடாடா. அப்படி தாங்க எனக்கு இப்போ இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து இந்த ஐடியிலே விளாட்டுமா அப்படி இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து போட்டுமான்னு கமெண்ட்டில் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அட்மின் அப்யூஸ்லாம் எப்போ வரும்னு தெரில, நான் பார்க்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா போவோம்னு நினைக்கிறேன் கண்டென்ட்டு. ஓகே, அந்த பிரெயின் ராட்டு வரும்னு பார்க்குறேன், வரவாட்டுக்கு இந்த கக்காசி பிளேயரையும் ஆளை காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரீபத் பண்ணிடலான்னு வச்சேன், பட் என்னால் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் ரீபத் பண்ணிடலாம், ஓகேவா? ஆனால் அந்த கக்காசி பிளேயர் தான் இப்போ வரைக்கும் யாரும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எஸ்ஆர் கேவி தமிழாக இருக்கும்பா தெரிலையா யாருன்னு. ஆனால் அவர் தான் வந்து லாலா அவனுக்கு இன்வைட் கொடுக்கல கனெக்ஷனில். அவர் தான் வந்து எனக்கு இன்வைட் கொடுத்தாரு கனெக்ஷனில். ஒரு வேளை தெரிலையே யார் தான் நினைக்கிறேன், ஐ திங்க்கு. ஏன்னா வந்து நான் இன்வைட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, கக்காசி பிளேயரு அவரே தான் வந்து எனக்கு இன்வைட் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? எப்போ கொடுத்தாருன்னா நான் ஐடி ஆரம்பித்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 நாள் ஆகும், அப்போ தான் கொடுத்தாரு. ஒரு வேளை ஐயோ வாயோர குளருதே, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே தெரில ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எஸ்ஆர் கேவிக் தமிழில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரானா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ரேடியோ டிஸ்லாப்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் வந்து யாருக்காச்சும் போர் வச்சுருக்கோம். ஸோ வந்து போர் அடிக்கிற விடாமல் வந்து நான் ஒரு விஷயத்தை இப்போ பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வந்து இந்த பிரெயின் ராட்டு இந்த 2 பிரெயின் ராட்டையுமே வந்து நான் இனிமேல் வந்து
பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த பிரெயின் ட்ராட்டில் ஸோ உன்னால் பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஓகேவா, இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம வந்து ஃபியூஸ்க்கு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸ்க்கு இந்த சாட்டா ஃபியூஸை போட்டு அந்த வீடு அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? 8 கிளாஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் 8 போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. 8 கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இப்போ நான் ஃபியூஸ் போட்டதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரில. அந்த சியோலோ ரிகோலோ சகூர் சிகோலோ இருக்குல்ல, அது கட்சா நல்லாயிருக்கும். அது பார்க்க நல்லா இருக்குன்னு தான் பார்க்குறேன். பட் கடைக்கு வரலாம் தெரில. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தவறி கூட இந்த 2 பிரெட் வாட்டர் விற்றுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதை நம்ம ஃப்ரெண்டு கொடுத்ததில்ல, ஸோ அதனால் வந்து விற்கக்கூடாது. ஓகே இன்னும் ஒரு பிரெட் வாட்டர். ஓகே 19% தான் இன்னும் இருக்கா? நீயாச்சும் காப்பாற்றுறா உன்னை போட. நான் இதுக்கு அந்த ஃப்ரிகோ கெமிலியை போடலை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எப்படி சொல்ல, அப்படி போட்டோன்னா மறுபடியும் 19 எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட் 25 போட்டு பார்க்கலாமா? சும்மா தான் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அது இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா லாஸ்ட் 25 போட்டு பார்க்க போகிறேன் எப்படி எது கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கொலபோ. ஐயோ இந்த 8 கிளாஸு ஜிஞ்சர் கிறிஸ்மஸ்ஸு ஜிஞ்சர்லாம் கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக காட்டாயிருவேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த லாஸ்ட் 6 விட அதெல்லாம் ரொம்ப கம்மி காசு கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் அதெல்லாம் வேஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு நம்ம இதை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுட்டேன். இந்த ரேடியோ ஆக்டிவ் கிடைக்க 40% வாய்ப்பு. எனக்கு இந்த சியோலோ பிகோவில் கெச்சா நல்லாயிருக்கும். ஓகே 3.3 மில்லியன். இப்போ நான் ஃபியூஸ் கொடுக்குறேன், எல்லாம் வரப்போகுதுன்னு தெரில. ரிவேல் நோனா ரோபக்ஸ் கேப் எடுக்கலாம். நினச்சேன்டா 240 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம வேறு 100 அடிக்க போகிறோமா? ஸோ நல்லா ரொம்ப பறவையாக இருக்குது. ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.